Hi friends, welcome to our channel How to Finally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் வந்து நீங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, பஸ் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த டிஎன்எஸ்டிசி கவர்மெண்ட்டினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே நம்மளுடைய டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். இப்போ வெப்சைட்டை ரொம்பவே சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் போய் நாம் எப்படி நம்மளுடைய டிக்கெட்ஸை புக் பண்ணுறது, பஸ் டிக்கெட்ஸை புக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டிஎன்எஸ்டிசி அஃபீஷியல் வெப்சைட் வந்துக்கோங்க. வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு போட்டு வந்திருக்கோம். இதில் பஸ் புக்கிங் அப்படின்னு இருக்கும். இதில் புக் பஸ் டிக்கெட்ஸ் அப்படின்னு போட்டு சோர்ஸ் டெஸ்டினேஷன் கேட்டிருப்பாங்க. சோர்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த இடத்துலேருந்து பஸ் ஏற போறீங்களோ அந்த இடத்தின் பெயர். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் நீங்கள் பஸ் ஏறுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்க, சென்னை கிளாம்பாக்கத்தில் நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா சென்னை கிளாம்பாக்கம் அப்படின்னு கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து மதுரை வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெஸ்டினேஷன் மதுரைன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எந்த டேட்டில் நீங்கள் பஸ் ஏறணும், ஜேர்னி டேட் என்னைக்கு அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. இதை கொடுத்து ஜஸ்ட் சர்ச் பஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபியூ செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு என்னென்ன டைமிங்ஸில் என்னென்ன பஸ் இருக்குது அதனுடைய பஸ்ஸினுடைய நம்பர் எல்லாமே இங்கே வந்துடும். கடைசியில் பஸ் ஃபேர் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 மணிக்கு பஸ் இருக்கு. அது வந்து 4 மணி ஏறினீங்க அப்படின்னா மதுரைக்கு 11 மணிக்கு வந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரூட் வந்து திருச்சி ரூட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இதுல வியூ சீட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த வியூ சீட்ஸ் அப்படிங்கறத நீங்க கொடுத்துருங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, பேசஞ்சர் டீடைல்ஸ் நீங்க கொடுக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மற்றும் உங்களுடைய ஐடி கார்டு டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்து உங்களுடைய ஐடி டீடைல் எல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான டிக்கெட் உங்களுக்கு மொபைல்லே வந்துடும், மெசேஜாகவும் வந்துடும், இமெயிலே வந்துடும். அதை நீங்கள் காமிச்சு ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். சீட் செலெக்ஷனும் ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. விண்டோ சீட் வேணும்னா உங்களுக்கு விண்டோ சீட் புக் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா ஈஸியாக நீங்கள் உங்களுடைய பஸ் டிக்கெட்டை டிஎன்எஸ்டிசியில் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.